வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரஸ் ஷியாம் அவர்கள். வணக்கம் பாலாஜி. வணக்கம். இந்த எதிர்கட்சிகள் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஸ்டேட் வைஸும் சென்ட்ரல் வைஸும் பார்க்க முடியுது. இப்போ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கான இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அவர் என்ன ரோல் பிளே பண்றாருன்னு பார்க்கிறோம். இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா எடப்பாடி என்ன ரோல் பிளே பண்றாருன்றதை பார்க்கிறோம். இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்தியும் அதே நிலைமை தான் இருக்குமா, அவரால் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் 234க்கு அதிமுக நம்பர் அதிகம். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 543க்கு காங்கிரஸ் நம்பர் கம்மி. விகிதாச்சாரப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் எதிர்கட்சி. இப்போ சின்ன உதாரணம் தாங்க இதுல. அப்ப இந்தியா கூட்டணி எதிர்கட்சி அப்படின்னா இந்தியா கூட்டணி சார்பாகவா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா இருக்காரு? இல்ல. ஏன்னா நம்மளோட சிஸ்டத்திலே 10% அது கூட தவறுங்க. ஆக்சுவலா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிஸ்டம் குரூப்புங்கிற வார்த்தை பயன்படுத்துறதே தவறு. இருந்தாலும் அப்படி ரெண்டு மூணு இதுல அப்படி ஓடிட்டு இருக்கு. இப்போதைக்கு 10%க்கு மேல இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. 543ல கிட்டத்தட்ட 100 வந்துட்டாங்க. 100 வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி தான் எல்ஓபி லோக்சபாவை தேர்ந்தெடுத்து சபாநாயகருக்கு அனுப்புது. சபாநாயகர் ரெகனைஸ் பண்ணணும். சபாநாயகர் ரெகனைஸ் பண்ணி அந்த அரசாணை வெளியிட்ட பிறகுதான் நீங்க சேலரி ஆக்ட் கீழே சேலரி மற்ற இதெல்லாம் நம்ம எதிர்கட்சி தலைவருக்கு வழங்க முடியும். ஒரு வகையில பார்த்தா ராகுல் காந்தி மோடி 2 பேரும் சேர்ந்து சபாநாயகரை உட்கார வைக்கும் போது அந்த ஜிஓ இஷ்யூ ஆகல. அது பிறகுதான் வந்துச்சு. சரி, இருந்தாலும் அது ஒரு சமரச ஏற்பாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்தியா கூட்டணி சார்பாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா, காங்கிரஸ் கட்சி சார்பாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷனான்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக தான். அதே மாதிரி மத்தியில் ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவா என்டிஏவான்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா தான். அது மெஜாரிட்டி ஆட்சியான்னு கேட்டீங்கன்னா மெஜாரிட்டி ஆட்சி இல்லை, அது மைனாரிட்டி ஆட்சி தான். அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற பல்வேறு கட்சிகள் நாளைக்கு எந்த நிலைப்பாட்டை மாற்றினாலும் சட்டபூர்வமா யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஆட்சிக்கு வந்துடும். அரசியலமைப்பு பதவிகள் இல்லைனாலும் ஆனா ஏதோ ஒரு அதிகாரங்கள் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல, அவருக்கு அரசியலமைப்பு பதவி தான். அது அரசியலமைப்பு பதவி. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் யூனியன் கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவல் ரேங்க். அதெல்லாமே கரெக்ட் தான். ஆனா பிரிட்டிஷ் சிஸ்டம் மாதிரி நம்மகிட்ட நிழல் மந்திரி சபை அப்படியான சிஸ்டம் இல்ல. ராகுல் காந்தி ஒரு நிழல் பிரதமர், ஒரு அரசாங்கம் தான் எதிர்கட்சிகள் அப்படின்னு வர்ணிக்கப்படுது பத்திரிகைகள்ல. ஆனால் அந்த பொசிஷனை, அந்த நிழல் பிரதமர் அப்படின்ற அந்த அளவுக்கான ஒரு அதிகாரத்தை மோடி கொடுத்துருவாரா, இல்ல பாஜக அது கொடுத்துருமா, என்டிஏ அலையன்ஸ்ல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிழல் பிரதமர் கான்செப்ட் நம்மகிட்ட கிடையாதுங்க. அது பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபுல இருக்கு. நான் பிபிசி ட்ரைனிங் போயிருக்கேன். அந்த பார்லிமெண்ட் இதுகள்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்படி நம்மகிட்ட அந்த கான்செப்டே கிடையாது. அது அங்க பக்கா கான்செப்ட். அதாவது ஒரு நிழல் மந்திரி சபையே இருக்கு. அது இங்க நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஒரே ஒரு பாமக மட்டும் ஷேடோ பட்ஜெட் ஒன்று போட்டது. அதை தாண்டி எல்லாம் நம்மகிட்ட அந்த சிஸ்டமே கிடையாது. அதனால அப்படியான அதிகாரங்கள்லாம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருக்கு அந்த ஒரு சேலரிஸ் ஆக்ட் இருக்கு. அதன்படி அந்த சம்பளம் மற்றும் அவருக்கான சில அலுவலக ஏற்பாடுகள், அது யூனியன் கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்துக்கு இணையானது. இதை தாண்டி இந்தியன் சிஸ்டத்துல வேற எதுவும் கிடையாது. இவர்களாக இன்ஃபார்மலா வேணா வச்சுக்கலாம். இன்ஃபார்மலா, அதாவது அலுவல் சாராத ஒரு அமைப்பாக ஒரு நிழல் மந்திரி சபை நடத்தலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. அதாவது அடிப்படையிலே கூட்டணிகளுக்கே சட்ட அங்கீகாரம் கிடையாதுல்ல. இந்தியா கூட்டணி நம்ம சொல்றோம், தேர்தல் ஆணையத்தால் அது அங்கீகரிக்கப்படுதா? என்டிஏ கூட்டணின்னு சொல்றோம், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுதா? எந்த கூட்டணிக்கும் எப்பவுமே அங்கீகாரம் கிடையாது. பார்ட்டிக்கு தானே நமக்கு அங்கீகாரம். 1989 நம்மளோட சட்டத்துல, தேர்தல் பிரதிநிதித்துவ சட்டத்துல திருத்தம் கொண்டு வர்றோம். திருத்தம் கொண்டு வந்த பிறகு இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்துல பதிவு பெறணும். பதிவு பெற்ற பிறகு அந்த அங்கீகாரம் பெறுவதற்கான நடைமுறைகள். அப்ப மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி, தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சி, இது அவ்வளவுதான் நம்மளோட பாயிண்ட். அப்போ அதை தாண்டி கட்சிகள் தங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்கிற உடன்படிக்கையை பத்தி தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் குரூப்புங்கிற வார்த்தை கூட நம்மகிட்ட கிடையாது. போன தடவை காங்கிரஸ் குரூப்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் தவறான வார்த்தை. அப்படியான வார்த்தை பிரயோகமே நம்மகிட்ட கிடையாது. இப்போதைக்கு என்ன நம்ம தெளிவாக தெரிகிறதுனா, ராகுல் காந்தி அதிகாரம் பெற்ற எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவருக்கான பொறுப்பு என்ன, அது இருக்கு. எதிர்கட்சி தலைவர் அவரும் சபை ஒழுங்காக நடத்துவதற்கு துணை புரியணும்.
ஆனா சபை ஒழுங்காக நடத்துவதற்கு மோடி வந்து அனுமதிப்பாராங்கிறது எனக்கெல்லாம் சந்தேகம் தான் இருக்கு. ஏன்னா மோடி முதல் நாளே திரும்ப அவர்களுடைய மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமா. இல்ல இல்லாட்டாலுமே அவங்க வந்து அவங்க இன்னமும் வந்து ஒரு இலூஷன்ல வாழ்றாங்க. அதாவது சர்வ அதிகாரம் பெற்றவர் மோடி, அவர் தெய்வ பிறவி, அவர் சொன்னா உலக நாடுகளே கேட்கும், ஒரு போன் அடிச்சா போதும் உக்ரைன் போர் நின்று போயிடும். இந்த மாதிரி பாணியில தான் அது போயிட்டு இருக்கு. இப்பவும் கண்டினியூட்டிங்கிற போர்வையில திறமை அற்றவர்களைத்தானே திருப்பியும் அந்தந்த பொறுப்புகளை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இப்ப ஜெய்சங்கர் வந்துங்க எல்லாமே ப்ராப்ளம், கனடா ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கு. யூஎஸ்ல வந்து பண்ணும் கொலை வழக்கு, அதுல கொலை முயற்சி வழக்கு, அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கு. நேற்றைக்கு கூட யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அவங்களோட ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பு ரிலிஜியஸ் ஃப்ரீடம் வந்து இந்தியால இல்ல, அதுக்கான பல காரணங்கள் இதெல்லாத்தையும் சுட்டி காட்டி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க நேற்றைக்கு கூட. அப்ப என்ன வெளிநாட்டு ராஜரீக உறவுகளை வந்து ஜெய்சங்கர் பேண்டுறாரு? அவரு இத்தனை வருஷம் இருந்தாச்சு, இப்ப அவருக்கு கண்டினியூட்டி கொடுத்துருக்கு. அவர் வந்து ஒரு தேர்தலில் கூட நின்று போட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவர் கிடையாது, ஒரு அபிஷியல், அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கு ஏன் கண்டினியூட்டி கொடுக்குறாரு மோடி? என்னன்னா மோடிக்கு யாரு ட்ரஸ்ட் ஒருத்தியோ அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ திறமை அடிப்படையில வந்து லாக்காக்கள் ஒதுக்கப்படுகின்றன, மந்திரிகள் நியமிக்கப்படுகின்றார்களா, அல்லது மோடி விசுவாசம் காரணமாக நியமிக்கப்படுகிறார்களா? அந்த கேள்வி எழுப்பி பாருங்க. நிர்மலா சீதாராமனோ, ஜெய்சங்கரோ, ராஜ்நாத் சிங்கோ, அமித்ஷாவோ எல்லாருமே அவங்கவுங்க துறைகளில் வந்து ஒன்றும் ஷைன் பண்ணல. அமித்ஷான்னு எடுத்தீங்கன்னா இவங்க மணிப்பூர் கலவரம் இன்னும் இது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு. அப்போ உள்துறை அமைச்சர் என்ன அதுல அவரால் அதை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கூட யூகிக்க முடியல. பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்னமும் அருணாச்சல பிரதேசத்துக்கு சீனா உரிமை கொண்டாடிட்டு தான் இருக்கு. இங்க இந்திய பகுதியில் சீனா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதாக நிறைய கிளைம்ஸ் இருக்கு. எந்த வகையில அவர் வந்து பாதுகாப்பை மேம்படுத்திட்டாரு? சும்மா பாகிஸ்தானை எடுத்து ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களே நொந்து போய் கிடக்காங்க, சாப்பாடுக்கே வழி இல்லாம. அவங்கள எடுத்து இது போலரைசேஷன்ல தான், அதாவது மீண்டும் இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கி, இந்துக்கள் ஓட்டு வங்கி, இப்படி பிரிச்சுக்கிட்டே போற கதை தான். அப்போ இன்றைக்கு வந்து மீண்டும் பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரிகளில் பெரும்பாலானோர் வந்து ஏற்கனவே அவர்கள் வைத்த துறைகளில் திறமையற்றவர்களாக தான் இருந்தாங்க. நிதின் கட்கரி மேல வந்து மிகப்பெரிய ஊழல் புகார்கள்லாம் இன்னமும் நிலுவையில் இருக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு குறிப்பிட்ட தொகையை தாண்டி பல மடங்கு அதிகமான தொகைகள்ல பல காரிடார்கள் செயல்படுத்தப்பட்டன. இன்னமும் அப்படிதான் இருக்கு. அப்ப அவருக்கே தான் மீண்டும் அதே துறை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கண்டினியூட்டி எதுலங்க? கண்டினியூட்டி திறமையின்மை இல்லையா, இல்ல ஊழல் குற்றச்சாட்டுகளா? எதுல கண்டினியூட்டி? நன்றி சார், பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.